சிங்கப்பூரில் லஞ்ச ஊழல் எங்கேயுமே கிடையாது. அதனால் அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு அந்த பவரை கொடுத்துருக்குறாங்க. இங்கே அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு பவர் கொடுத்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த 69 கோடி ரூபாய் உங்கள் வருமானம்னு நாங்கள் கணக்கு பண்ணிக்கின்னு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய் டேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த 25 கோடி ரூபாய் டேக்ஸுக்கு ஒரு 40 கோடி ரூபாய் பெனால்ட்டி, அப்புறம் ஒரு 2 கோடி ரூபாய் வட்டி, அப்படி இப்படின்னு போட்டு மொத்தம் 69 கோடி ரூபாய் நீங்கள் கட்டுங்க. ஒரு தலைமை எல்லாம் நல்லா இருந்து மேலே இருக்கிறவங்களாம் நேர்மையாக இருந்தாங்கன்னா கீழே இருக்கிறவங்கள தட்டி கேட்க முடியும். ஆனால் என்னென்னா இப்போ இது மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு இந்த கரப்ஷன், ஊழல், லஞ்சம் அப்படிங்கிறது ஒரு பொதுவாகவே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் நான் சிங்கப்பூரில் இருந்தேன். அந்த 12 வருஷத்தில் நான் யாருக்கும் இது வரைக்கும் ஒரே ₹1 கூட லஞ்சமாக கொடுத்தது கிடையாது. அப்படியான சூழல் வரவே இல்லை. ஏற்படவே இல்லை. அது சிங்கப்பூரில் இருக்கிற யாருக்குமே பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் எதுக்குமே ஒரே ₹1 கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க அந்த அரசியலமைப்பும் சரி, அந்த அதிகாரிகளும் சரி, அதை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். சிலதெல்லாம் கேட்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு விவசாயி, அவர் விவசாயம் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. யாரோ ஒருத்தர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் பங்குச்சந்தையில் நானே உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுப்பேன், உங்களுக்கு லாபம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி அவருக்கு பேன் கார்டை வாங்கி கொடுத்து அவர் ஒரு இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணி ஒரு 26 லட்ச ரூபா நஷ்டம் பண்ணி விட்டுட்டார். அப்புறம் அந்த விவசாயி என்ன பண்ணார், சரி போனால் 26 லட்சம் நஷ்டம் பரவாயில்லைங்க, இதுக்கு மேலே நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஒன்று, அவர் விவசாயி. விவசாயிகள் யாரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விவசாய வருமானத்துக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் இவர் வாங்கி விற்ற பங்குகளுடைய பரிவர்த்தனைக்கு மொத்தம் 69 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருக்கு. அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 1001 ரூபாய்க்கு விற்பாங்க, அப்புறம் 900 ரூபாய்க்கு வாங்க, அந்த மாதிரி மொத்தம் வாங்கி விட்டுற மொத்த தொகை 69 கோடி. அதில் நஷ்டம் 26 லட்சம். அதோட மூடிட்டார். ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இன்கம் டேக்ஸ்லேருந்து அவருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. நீங்கள் 69 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்துருக்குது, நீங்கள் ஏன் டேக்ஸ் ஃபைல் பண்ணல? இந்த விவசாயி அவர் இமெயிலே பார்க்க மாட்டார். அந்த யாரோ ஒருத்தர் இமெயில் க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு, அவ்வளோதான். இவர் இமெயிலை பார்க்கல. பொதுவாகவே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இமெயில் அனுப்பினாலுமே தபால்லையும் ஒன்று அனுப்புவாங்க. இவருக்கு எதுவும் தபாலில் எதுவும் வந்த மாதிரி தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டோம், நீங்கள் பதிலே சொல்லலை, அதனால் அந்த 69 கோடி ரூபாய் உங்கள் வருமானம்னு நாங்கள் கணக்கு பண்ணிக்கின்னு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய் டேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த 25 கோடி ரூபாய் டேக்ஸுக்கு ஒரு 40 கோடி ரூபாய் பெனால்ட்டி, அப்புறம் ஒரு 2 கோடி ரூபாய் வட்டி, அப்படி இப்படின்னு போட்டு மொத்தம் 69 கோடி ரூபாய் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்களோ அதே அளவுக்கு, அந்த அளவுக்கு. ஸோ அந்த இதுவே அவர் பார்க்கல. அதுவும் மெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதையும் அவர் பார்க்கல. அவர் திடீர்னு ஒரு நாள் ஒரு பேங்க்கு போய் ஏதோ காசு எடுக்க போனாக்கா பேங்க்கில் சொல்லிக்கிறாங்க, சார் உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டை இன்கம் டேக்ஸ்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்துக்குது, இவர் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எதுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எனக்கு ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படி போய் விசாரித்து பார்த்தாக்கா அதுக்கப்புறம் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சில வக்கீல்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து 69 கோடி ரூபாய் நோட்டீஸ் விட்டுட்டாங்க, ஒன்று நீங்கள் 69 கோடி ரூபாய் கட்டணும், அப்படி இல்லைன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை, இந்த இன்கம் டேக்ஸ் எங்கிட்ட 69 கேட்குறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்கம் டேக்ஸுக்கு மேலே அப்பலேட் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாதிடணும். ஆனால் அங்கே போய் நீங்கள் வாதிடணும்னா வாதிடுறதுக்கு முன்னாடியே இன்கம் டேக்ஸில் எவ்வளோ கேட்டிருக்கிறாங்களோ அதில் 20% நீங்கள் கட்டணும் முதல்ல. அப்பலேட் போகிறதுக்கு முன்னாலே அப்பலேட் போகிறதுக்கு அதான் தகுதி. அதாவது இப்போ இன்கம் டேக்ஸில் 70 கோடி கேட்குறாங்க, அது நான் இல்லை, அது தப்புன்னு நான் சொல்கிறேன்னா நான் 14 கோடியை டெபாசிட் பண்ணிட்டு தான் அப்பலேட் ட்ரிபியூனலுக்கே போகணும். இப்போ இந்த விவசாயிகிட்ட 14 கோடி எப்படி இருக்கும்? இப்போ விஷயம் தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க,
இது இவர் இந்த 14 கோடியும் கட்டிட்டு அப்பேலட் ட்ரிபியூனலுக்கு போகணும், இல்லை 70 கோடியை டேக்ஸ் கட்டணும். அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம் வந்து அவருடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து இவங்க பறிமுதல் பண்ணிடுவாங்க. அப்போ பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கும் விவரம் தெரியாது, எவனோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவன் நான் அவனுக்கு ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு ஷேர் மார்க்கெட்டில் அவர் கொண்டு போய் இழுத்து விட்டுட்டு ஒரு 26 லட்ச ரூபாய் நஷ்டம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவர் மொத்த சொத்தையும் எழுந்து அவர் நடுத்தரில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் வராரு. யார் ஹெல்ப் பண்ண முடியும்? யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போது இதே மாதிரி ஒரு சூழல் ஒரு வேலை சிங்கப்பூரில் வந்திருந்ததுன்னு வச்சுங்க இல்லைங்களா? அப்போது அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை போய் பார்த்து, ஏன்பா இது நான் வந்து ஷேரில் நஷ்டம் பண்ணுது, இதுக்கு எப்படிப்பா நீ இவ்வளோ டேக்ஸ் போடுவேன்? நீ கொடுத்த நோட்டீஸுக்கு வந்து நான் இமெயில் பார்க்கல, அதனால் பதில் சொன்னாக்கா, ஓ பரவாயில்லைங்க, நீங்கள் சொல்கிறது நியாயமாக இருக்குது, இது எங்கள் தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து தள்ளுபடி பண்ணுற அதிகாரமே அது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸுக்கு கிடையாது. கேஸை போட்டாங்க, 69 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டிட்டாங்கன்னா அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரத்தை வந்து அரசாங்கம் இவங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா சிங்கப்பூரில் லஞ்ச ஊழல் எங்கேயுமே கிடையாது. அதனால் அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு அந்த பவரை கொடுத்துருக்குறாங்க. இங்கே அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு பவர் கொடுத்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் சார், எனக்கு புரியுது சார், இருந்தாலும் சார் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா 69 கோடி டேக்ஸ் கட்டணும், இங்கே என்ன இவ்வளோ அமௌண்ட் நான் தள்ளுபடி பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு கோடி கொடுங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஊழல் நடக்கிறதுக்கு அதிகமாக வழிவகுக்கும். ஸோ அரசாங்கம் வந்து இங்கே கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை. ஏன்னா நம்ம சிஸ்டம் இல்லைங்களா? இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை வைரமுத்து பேசியிருந்தார். மலரில் ஒரு வண்டு வந்து எப்படி தேனை எடுக்குது, அந்த மலருக்கு வலிக்காமல் அந்த தேனை எடுக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து ஒரு இன்கம் டேக்ஸுங்கிறது இருக்கணும், வரி விதிப்புன்றது இருக்கணும். இந்த கரும்பு மிஷினில் கரும்பை விட்டு சக்கை புழிஞ்சு எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்குது. பொதுவாக வந்து இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, இன்னொரு பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் வந்து டேக்ஸ் கட்டுறதில்ல.